நல்லது. மீண்டும் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த அதிகாலை வேளையில ஆண்டவருடைய சமூகத்துல இந்த அதிகாலை ஜெபத்துல கலந்திருக்கிறதான அருமையான தேவ பிள்ளைகள், தேவ ஊழியக்காரர்கள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமா இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் டெலிவரி மினிஸ்ட் சார்பாக உங்கள் அனைவரும் அன்போடு வாழ்த்து வரவேற்கிறேன். நீங்கள் மத்தியில பாஸ்டர் ஆனந்தராஜா பாஸ்டர் மத்தியில இருக்கிறாங்க. அதனாலும் கூட அவர் தாமே ஜூன்ல தேவனுடைய வார்த்தைகள் மத்தியில பகிர்ந்து கொள்வாங்க. பாஸ்டர், வெல்கம் பாஸ்டர். இது உங்களுடைய நேரமா இருக்கு. நன்றி பாஸ்டர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த புதிய வருடத்திலும் முதலாவது வேத பாடத்திலே என்னுடைய முதலாவது வேத பாடத்திலே உங்களோடு கூட பேச கொடுத்த கிருபைக்காய் நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். விசேஷமா டெலிவரி மினிஸ்ட்ரிக்கு என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். டெலிவரி மினிஸ்ட்ரி ஊடாக அநேக ஊழியங்கள், அநேக காரியங்கள் நடந்து கொண்டு வருகிறது. எதிர்காலத்தில் திறமையாக நேர்த்தியாக காரியங்களை செய்வதற்கு நிர்வாக குழு இல்லாவிட்டால் தலைவர்கள் முயற்சி செய்வதை காண கேட்கக்கூடியதாய் இருக்கிறது. தொடர்ந்து இந்த ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். இந்த ஊழியங்கள் இன்னும் அநேகருக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்று வாஞ்சிக்கிறேன். அறிமுகப்படுத்துவதற்கு நாம் சரியான பாதையிலே நடக்கும் போது, நாங்கள் தேவ வசனத்தின் படி வாழும் போது இது மற்றவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று நான் கருதுகிறேன். தொடர்ந்து நாங்கள் கடந்த நாட்களிலே தேவனுடைய வீடும் அவருடைய சபையும் என்ற தலைப்பிலே நாங்கள் பாடங்களை கற்றுக்கொண்டு வந்தோம். அதே போல தொடர்ந்தும் இந்த நாட்களிலே ஒரு கிறிஸ்தவனுக்கு இல்லாவிட்டால் ஒரு ஊழியனுக்கு, கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒரு நபருக்கு எப்பொழுதும் குடும்பம் முக்கியம். தேவனுடைய குடும்பம், தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கிற குடும்பம் முக்கியம். அதே போல நாங்கள் எல்லாரும் இணைந்திருக்கிற எங்களுடைய சபை அதை விட முக்கியம். அப்ப குடும்பமும் சபையும் இது ரெண்டும் எங்களோடு எங்களுடைய வாழ்க்கையிலே அனுதினமும் பிணைந்து இருக்கிறதா இருக்க வேண்டும். ஒரு லைட்டை எடுத்துக்கொண்டு போமான ஒரு மின்குவிலை எடுத்துக்கொண்டால் அதற்கு 2 வயர்கள் தேவைப்படுகிறது. ஒன்று நியூட்ரல், இன்னொன்று கரண்ட். அந்த நியூட்ரல் வயரும் கரண்ட் வயரும் இணையும் போதுதான் அங்கு பிரகாசிக்கப்படுகிறது, இல்லாவிட்டால் ஒளி தோன்றுகிறது. அதே போல தேவனுடைய சபையும் தேவனுடைய வீடும் இணையும் போது எங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாய் இருக்கும். ஆகையால் தேவனுடைய வீடும் இல்லாவிட்டால் தேவனுடைய குடும்பமும் அவருடைய சபையும், இதை எப்பொழுதுமே நாங்கள் சிந்தித்துக் கொண்டுதான் இந்த பயணத்தை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். குடும்பம் இல்லாமல் சபை இல்லை, சபை இல்லாமல் குடும்பம் இல்லை. இது ரெண்டையும் நீங்க ஆழமா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் எங்க வாழ்க்கையில ரொம்ப முக்கியமா இருக்கிறது இந்த 2 விஷயம்தான். இது ரெண்டையும் ஒருவர் சரியான விதத்திலே கடைபிடிப்பாரானால், பின்பற்றுவாரானால் அவருடைய வாழ்க்கையிலே ஜெயம் நிச்சயம். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆகையால் இதை மனதிலே கொண்டுதான் நாங்கள் இந்த பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ ஒரு குடும்பத்தை வழி நடத்துவதற்கு வேத வசனம் எங்களுக்கு மிக முக்கியம். எங்களுக்கு எப்பொழுதுமே அது எங்களை உற்சாகப்படுத்துறது. அதே போல சபையிலே எப்படியா இருக்க வேண்டும், சபையிலே எங்களுடைய பணி என்பதையும் தேவன் அடிக்கடி எங்களுக்கு உணர்த்தி கொண்டு வருகிறார். குடும்பம் இல்லாமல் தேவனுடைய சபை எங்களுக்கு இல்லை. அதனால தேவனுடைய குடும்பமும் அவருடைய சபையையும் நாங்கள் சார்ந்து இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தர் எங்களோட வாழ்க்கையிலே மகத்துவமான காரியங்களை செய்வார். நல்லது. இந்த நாளிலும் கூட நாங்கள் ஒரு தலைப்பை பார்க்க போகின்றோம். கிறிஸ்தவனுடைய நோக்கமும் விளையாட்டு வீரனுடைய நோக்கமும். இந்த ரெண்டையும் தான் நாங்க இன்னைக்கு பார்க்க போறோம். தொடர்ந்து இந்த வருகிற நாட்களிலும் நாங்கள் கற்றுக்கொள்ள போகிறோம். ஒரு கிறிஸ்தவனுக்கு ஒரு நோக்கம் இருக்கணும். கிறிஸ்துவென்றால் கிறிஸ்துவை பின்பற்றுகிற நபருக்கு ஒரு நல்ல நோக்கம் இருக்கணும். அந்த நோக்கம் இருந்தால் அந்த நோக்கத்தை மையமாக வைத்து அவருடைய பயணத்தை மேற்கொள்ள முடியும். நோக்கம் இல்லாத பட்சத்தில் அவருடைய பயணத்தை நேர்த்தியாக கிரமமாக செல்ல முடியாது. அந்த இலக்கை நோக்கி அடைய முடியாது.
அப்ப ஒரு இலக்கு, ஒரு நோக்கு, ஒரு தரிசனம் இருக்க வேண்டும். ஆகையால் கிறிஸ்தவர்களுக்கு தேவன் ஒரு நோக்கத்தை கொடுத்திருக்கிறார், ஒரு இலக்கை கொடுத்திருக்கிறார். ஆகையால் எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் ஒரு இலக்கை வைத்துக் கொள்ள வேண்டும். ஊழியத்தின் பாதையாக இருக்கலாம், குடும்பத்தின் பாதையாய் இருக்கலாம், தொழில் பாதையாய் இருக்கலாம், வியாபார பாதையாக இருக்கலாம். எந்த வித காரியமா இருந்தாலும் அதுக்கு ஒரு நோக்கம் இருக்க வேண்டும். இந்த நோக்கத்தை மையமாக வைத்து கிறிஸ்துவுடைய வழி நடத்தலையும் ஆண்டவருடைய வார்த்தையின் ஊடாகவும் பரிசுத்தாவியானவருடைய அபிஷேகத்தின் ஊடாகவும் இந்த இலக்கை நோக்கி அடைவதற்கு எங்களுக்கு மிக முக்கியமாய் அமையும். இல்லாவிட்டால் இது எங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமையும். அப்ப ஒரு நோக்கம் இருக்க வேண்டும். புதிய வருடத்திலே எங்கள் எல்லாருக்கும் ஒரு நோக்கம் இருக்கும். இந்த நோக்கம் இல்லாதவர்கள் அந்த நோக்கத்தை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்பதான் எங்களுக்கு அந்த இலக்கை நோக்கி போக முடியும். ஏனென்றால் ஆண்டவர் எங்களை அப்படித்தான் அழைத்திருக்கிறார். ஒரு திட்டம் இல்லாமல், ஒரு தரிசனம் இல்லாமல், ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் அவருடைய ஊழியத்திலேயோ அவருடைய பயணத்திலேயோ தேவன் எங்களை வைக்கவில்லை. எல்லாத்துக்கும் ஒரு நோக்கத்தையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நாங்கள் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் பார்க்கும் போது அங்கு அடிமைத்தனத்தில் இருந்த ஜனங்களை தேவன் பொருத்தனை செய்கிற தேசத்துக்கு அழைத்து வருகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப தேவன் ஒரு நோக்கத்தை கொடுத்தார். அடிமைத்தனத்தில் இருக்கிற உங்களுடைய வாழ்க்கை மாற வேண்டும் என்பதற்காக அவர் ஒரு அழகான ஒரு தேசத்தை அவர்களுக்கு சொல்லுகிறார். பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கொடுப்பேன் என்று அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். ஏனென்றால் அவர்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு நிலம் இல்ல, அவங்களுக்கு ஒரு உறுதியான இடம் இல்ல. அப்ப ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு நோக்கத்தை கொடுக்கிறார். அந்த நோக்கம் என்ன? தேவன் அவர்களுக்கு ஒரு அழகான ஒரு தேசத்தை கொடுப்பேன் என்பதாக. அப்ப அந்த தேசம் எப்படியாப்பட்ட ஒரு தேசம்? பாலும் தேனும் ஓடுகிற தேசம், ஒரு சமாதானம் நிறைந்த தேசம், ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தேசம். இதை தேவன் கொடுப்பேன் என்று வாக்குறுதி கொடுக்கிறார். அப்ப இது அவர்களுக்காய் கொடுக்கப்பட்ட ஒரு நோக்கம். அப்ப அதே நோக்கத்தை தேவன் எங்களுக்கும் கொடுத்திருக்கிறார். நாங்க பார்ப்போம்ன்ற இந்த ஜனங்கள் பொருத்தனை தேசத்துக்கு வருவதற்கு தேவன் ஒரு நோக்கத்தை கொடுத்தார். அதே போல நாங்கள் பார்க்கிறோம், நோவாவுக்கு ஒரு பேழை உண்டாக்கும்படியாய் ஒரு நோக்கத்தை கொடுத்தார், திட்டத்தை கொடுத்தார். அப்ப இந்த பேழை ஏன் உண்டாக்கினார்? இந்த தேசத்தை ஜலத்தினால் அழிப்பேன் என்பதற்காக. அந்த தேசத்தை ஜலத்தினால் அழிப்பேன், அதுல நீங்க பாதுகாப்பாய் இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு பேழையை உண்டாக்கும்படியாய் அங்கு சொல்லி இருந்தார். அப்ப அதுவும் ஒரு நோக்கம் இருந்தது. அதே போல தற்போதைய நாட்களிலே உங்களுக்கும் எனக்கும் தேவன் ஒரு நோக்கத்தை கொடுத்திருக்கிறார். என்ன நோக்கம்? பரலோக ராஜ்யம் என்பதான நோக்கம். இந்த பரலோக ராஜ்யத்தை ஆண்டவர் எங்களுக்கு வைத்திருக்கிறார். இந்த பரலோக ராஜ்யத்தை நோக்கித்தான் நாங்கள் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறோம். அநேகருக்கு இந்த பரலோகத்தை குறித்து பேசுவதையோ பரலோகத்தை குறித்து சிந்திப்பதோ குறைவு. எல்லாரும் ஆசீர்வாதங்களையும் சுகத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவன் எங்களுக்கு என்ன சொன்னார்? ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துவேன், அந்த ஸ்தலத்துக்கு நான் உங்களை அழைத்து செல்வேன். இதுதான் தேவனுடைய நோக்கம். அப்ப எங்க எல்லாத்துக்கும் தேவன் ஒரு இலக்கை வைத்திருக்கிறார், எங்களுக்கு ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறார், இந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ளும்படியாய். அதுதான் எங்களுடைய முழுமையான நோக்கம். ஆனா இந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக, இந்த நோக்கத்தை அடைவதற்காக சில வழிமுறைகள் இருக்கிறது, சில காரியங்களை செய்ய வேண்டியதா இருக்கிறது. இதைத்தான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்லிக் கொண்டு வருகிறோம். இன்றைக்கு அநேகர் தேவனை ஏற்றுக்கொள்வதற்கு காரணம் என்ன? சுகத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும், நல்ல விடயம். ஆனா அது அல்ல எங்களுடைய முக்கியமான நோக்கம். இன்றைக்கு ஜனங்களை நாங்கள் எப்படியாய் சபைக்கு அழைக்கிறோம்? வாருங்கள், ஆண்டவர் உங்களுக்கு சுகத்தை கொடுப்பார் என்று சொல்லுகிறோம். வாருங்கள், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லுகிறோம்.
வாருங்கள் உங்களுடைய எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கொடுப்பார் என்று சொல்லுகிறோம். இது அத்தனை உண்மை, பொய் அல்ல. ஆனால் இதைவிட ஒரு முக்கியமான காரியம் இருக்கிறது. என்ன? அதுதான் தேவன் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற பரலோக ராஜ்யம். இந்த பரலோக ராஜ்யத்தை குறித்து நாங்கள் ஜனங்களுக்கு பேசப்பட வேண்டும். பரலோக ராஜ்யத்தை குறித்து ஜனங்களுக்கு நாங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். பரலோகத்தில் தேவன் எங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை வைத்திருக்கிறார் என்பதை உணர்த்த வேண்டும். இதற்கு நாங்கள் போகிற வழி என்ன என்பது ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் எங்களுக்கு நன்றாக தெரியும், கடந்த வருடத்திலே நவம்பர் மாதத்திலே 16, 17, 18 ஆகிய தினங்களிலே இலங்கையில் ஏற்பட்ட மழை நிமித்தமாக அநேக உயிர்கள் காவு கொள்ளப்பட்டன. நினையாத விதத்தில் குடும்பமாக மரித்தார்கள், கிராமம் அப்படியே மரித்தார்கள். அப்ப இப்படியாய் மனிதனுடைய மரணம் எந்த நேரத்தில் எந்த நொடியில் நடக்கிறது என்பதற்கு எங்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த மரணத்தை நாங்கள் மேற்கொள்வதற்கு ஆயத்தப்பட வேண்டும். இன்றைய கிறிஸ்தவர்கள் மரணத்துக்கு ஆயத்தம் இல்லாதவர்களாய் இருக்கிறோம். சில வேளையில நாங்க பார்க்கிற ஒரு வயது சென்ற முதிர்ந்த வயது உள்ளவர், ஒரு 80 வயதானவர் வியாதிப்பட்டிருக்கும் போது நாங்கள் என்ன சொல்றோம்? ஆண்டவரே இவரை குணமாக்கும் என்று சொல்லுகிறோம். அவர் குணமாக இருப்பது நல்லதுதான். ஆனா தேவனுடைய திட்டம் என்ன? அவர் மரிக்க வேண்டும். அப்ப நாங்க என்ன செய்யணும்? அவருக்கு தேவனுடைய வார்த்தைகளை சொல்லி அவருக்கு பரலோக ராஜ்யத்தை குறித்து பேச வேண்டும். உங்களுக்காய் தேவன் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி அங்க நீங்க போறீங்கிறத நாங்க எடுத்து சொல்லணும். கடைசி நேரமும் நாங்க போட்டு போராடிக்கிட்டு நான் பார்த்திருக்கிறேன். அவருக்கு உயிர் போற நேரம் அவரை போட்டு சுகமாக்குங்க ஆண்டவரே, சுகமாக்குங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணுவோம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்ற? அவருடைய காலம் முடிச்சு அவரை நான் எடுத்துக்கொள்ள போறேங்கிறார். அப்ப எங்களுடைய ஜெபம் கேட்கப்படலன்னு சொன்னா அங்க நாங்க தோல்வி அடைகிறோம். அப்போ ஆண்டவருக்குள்ள இருக்கிறதான அந்த விசுவாசத்துல நாங்க குறையிறோம். என்ன ஆண்டவரை வர எடுத்துட்டீங்க அப்படின்னு. அப்ப என்னன்னா நாங்க எப்பயுமே நாங்க கற்றுக்கொள்ளணும். ஆண்டவர் எங்களுக்கு இந்த பூமியின் வாழ்க்கையை தற்காலிகமான வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். இந்த வாழ்க்கை ஒரு நாள் நிறைவு பெறும். இது அல்ல எங்களுக்கு நிரந்தரமான உலகம், இது அல்ல எங்களுக்கு நிரந்தரமான வாழ்க்கை. தேவன் எங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கிற அந்த பரலோக ராஜ்யம், அதுதான் நிரந்தரமான ஸ்தலம், நிரந்தரமான இடம். இதை குறித்து நாங்கள் அநேகமான வேளையிலே பேச வேண்டும். இதற்காய் ஜனங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். அப்ப ஒவ்வொரு கிறிஸ்தவருக்கும், ஒவ்வொரு கிறிஸ்துவை பின்பற்றுகிற நபருக்கும் நோக்கம் இருக்க வேண்டும். அதுதான் நான் இந்த பாடத்துல உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். கிறிஸ்தவனுக்கு ஒரு நோக்கம் இருக்கணும். அதே போல ஒரு விளையாட்டு வீரனுக்கு ஒரு நோக்கம் இருக்கணும். அப்ப இது ரெண்டையும் நாங்க ஒப்பிட்டு பார்க்க போகிறோம், எப்படி எங்களுடைய வாழ்க்கையில ஜெயம் எடுக்க முடியும் என்பதை குறித்து. கிறிஸ்தவனுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது போல ஒரு விளையாட்டு வீரனுக்கு நோக்கம் இருக்கணும். இந்த விளையாட்டை குறித்து வேதத்திலே அநேக இடங்களிலே நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கிறது. விளையாட்டு என்பது மிகவும் ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக நாங்கள் காண்கின்றோம். இன்னைக்கு நாங்க பார்த்தா சில வேளையில ஊழியக்காரவங்க விளையாடுறது கூட விரும்புறது இல்லை, விளையாட்டெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிறாங்க. ஆனா இந்த விளையாட்டும் கிறிஸ்தவ பயணமும் ரெண்டையும் நாங்க ஒப்பிட்டு பார்க்கும் போது மிக முக்கியமான காரணங்களை தேவன் எங்களுக்கு இதன் ஊடாக எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். நாங்கள் வேதத்திலே ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 24வது வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 24வது வசனத்தை ஒருவர் வாசிங்க. நாங்கள் எல்லாரும் செபிம் எடுப்போம். வாசிக்கிறீங்களா? சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். ரைட். அப்ப நாங்க இங்க பார்க்கிறோம், பந்தய சாலையில ஓடுகிறவர்கள் தனக்கான ஒரு பொக்கிஷத்தை இல்லாவிட்டால் தனக்கான ஒரு பரிசை
வெகுமதியை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடுகிறார்கள். அப்ப நாங்களும் கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் ஓடுகிறோம். எதை நோக்கி நாங்கள் ஓடுகிறோம், எதற்காக ஓடுகிறோம் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். ஆண்டவர் எங்களுக்கு அழியாத ஒரு கிரீடத்தை தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்படியானால் அவரும் எங்களுக்கு ஒரு வெகுமதியை கொடுக்க போகிறார். அப்ப நீங்களும் நானும் பந்தய சாலையில ஓடுகிறோம். அப்ப இந்த பந்தய சாலையிலே ஓடுகிற நமக்கு ஆண்டவர் வெகுமதியை கொடுக்க போகிறார், பரிசை கொடுக்க போகிறார். இதை நாங்கள் நோக்கமாக வைத்து நாங்கள் ஓட போகிறோம். அதுதான் முக்கியமான காரணம். அப்ப 24வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, பந்தய சாலையிலே ஓடுகிறவர்களாய் நாங்கள் எல்லாரும் பந்தய சாலையிலே ஓடுகிறோம். ஓடுவதற்காக நாங்கள் ஒரு தளத்திலே இறங்கி இருக்கிறோம், ஓடுவதற்கு ஆயத்தமாய் இருக்கிறோம். 25வது வசனத்தையும் வாசிப்போம். பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். ரைட். இங்க ஒரு நல்ல ஒரு வசனம் சொல்லப்படுகிறது, இச்சை அடக்கம் என்று சொல்லப்படுகிறது. இப்ப நீங்க இங்க பாத்தீங்கன்னா, ஒரு அழிவுள்ள பொருளை பெறுவதற்கு கூட அவர்கள் இச்சை அடக்கத்தோடு ஓடுகிறார்கள். அப்ப இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரணம். அப்ப நம்ம எதை குறித்து ஓடுகிறோம்? அழிவில்லாத கிரீடத்தை பெறுவதற்காக. ஆனால் இந்த அழிந்து போகிற ஒரு பொருளை இல்லாவிட்டா ஒரு வெகுமதியை, ஒரு பரிசை பெறுவதற்கு அவன் ஓடுகிறான், இச்சை அடக்கத்தோடு ஓடுகிறான். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா, அப்ப சொல்ற தலைப்பு ஒரு கிறிஸ்தவனுடைய நோக்கமும் ஒரு விளையாட்டு வீரனுடைய நோக்கமும். அப்ப ஒரு விளையாட்டு வீரன் என்று சொன்னால் அவருக்கு ஒரு நோக்கம் இருக்கணும். நோக்கம் இல்லாமல் விளையாட்டு மைதானத்தில் இறங்க முடியாது. அவர் விளையாட்டு மைதானத்தில் இறங்கும் போது அவருக்கு நல்ல ஒரு நோக்கம் இருக்கணும். என்ன நோக்கம்? நான் எப்படியாவது இந்த விளையாட்டில ஜெயித்து விடுவேன், நான் வெற்றியை பெறுவேன் என்று அவருக்கு முதலாவது அவருடைய மனநிலை சரியா இருக்க வேண்டும். அப்ப இந்த மனநிலைக்கு ஏற்ற விதத்தில் இச்சை அடக்கத்தோடு அவர் செயல்படுகின்றார். ஒரு விளையாட்டு வீரன் எப்பொழுதுமே ஒரு பயிற்சி பெற்றவனாய் இருக்கணும், பயிற்சி பெற்றுக்கொண்டே இருக்கணும். அப்ப இது இங்கே வேத வசனத்துல ஆண்டவர் எங்களுக்கு உணர்த்துகிற காரியம், இச்சை அடக்கத்தோடு நாங்கள் ஓட வேண்டும். ஆனால் நாம் அழிவில்லாத கிரீடத்தை பெறுவதற்காக அப்படி செய்கிறோம். அப்ப உங்களுக்கும் எனக்கும் தேவன் ஒரு கிரீடத்தை வைத்திருக்கிறார், ஒரு வெகுமதியை வைத்திருக்கிறார். அதை பெற்றுக்கொள்வதற்காக நாங்கள் ஓடுகிறோம். அப்படியானால் இந்த வெகுமதியை பெற்றுக்கொள்ளத்தக்க ஓடுகிற நாம் எப்படி ஓட வேண்டும்? இச்சை அடக்கத்தோடு ஓடணும். இது ஆவிக்குரிய கனிகளிலே வருகின்ற ஒரு பகுதி. அப்ப தேவன் விரும்புகிறார், எங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கணும். இந்த புதிய வருடத்திலே எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு நோக்கம் இருக்கணும். எதை மையமாக வைத்து நான் ஓடுகிறேன்? எங்களுக்கு பிரதானமான முக்கியமான ஒரு நோக்கம் இருக்கிறது. அது ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, விசுவாசியா இருந்தாலும் சரி, வாலிபனா இருந்தாலும் சரி, முதியவனா இருந்தாலும் சரி, சிறியவனா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான ஒரு நோக்கம் இருக்கிறது. அதுதான் பரலோக ராஜ்யம். இதை நோக்கமாக வைத்துதான் நம்ம பிரயாணம் செய்கிறோம். ஆனால் இந்த இலக்கை அடைவதற்கு நாங்கள் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு இலக்கை வைத்துக் கொள்ள வேண்டும். நான் இந்த இடத்தில் நான் முக்கிய ஸ்தலத்தை பெறணும், இல்லாட்ட இதுல நான் தேர்ச்சி பெறணும், இந்த இலக்கை நான் அடையணும். இப்படியாய் ஒரு இலக்கு வைத்துக் கொள்வது நல்லது. ஏனென்றால் எங்களுக்கு பிரதானமான ஒரு நோக்கம் இருக்கிறது, பிரதானமான ஒரு இலக்கு இருக்கிறது. அந்த இலக்கை அடைவதற்கு ஒவ்வொரு வருடமும் இந்த புதிய வருடத்திலே எங்களுக்கு அந்த பிரதான இலக்கை அடைவதற்கு சில இலக்குகளை நாங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த வருடத்தில் நான் இந்த இலக்கை அடைவேன் என்று.
அப்ப இந்த இலக்கை அடைவதற்கு எப்படியாய் நாங்கள் காரியங்கள் செய்ய வேண்டும், என்னென்ன காரியங்களை நாங்கள் கையாள வேண்டும், பழைய வருடத்தின் அனுபவங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளணும், பழைய வருடத்தின் குறைவுகளை நாங்கள் சிந்திக்க வேண்டும், எங்களுடைய வாழ்க்கையில் நடந்த தவறுகளை நாங்கள் சிந்திக்க வேண்டும், எங்களுடைய வாழ்க்கையில வெற்றியான காரியங்களை சிந்திக்க வேண்டும். இந்த வெற்றி தோல்வி இது ரெண்டையும் நாங்கள் வைத்து சரியான பாதையிலே செல்ல முடியும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே தோல்வி வரும் போது தோல்வியை கண்டு சோர்ந்து போய்விடக்கூடாது. தோல்வி வரும் போது இந்த தோல்வியை குறித்து நாங்கள் துக்கம் அடையக்கூடாது. இந்த தோல்வியிலே தேவன் பல காரியங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். எங்களை நிந்திக்கும் போது, எங்களை அவமானப்படுத்தும் போது, எங்களை வேதனைக்குட்படுத்தும் போது ஆண்டவர் எம்மோடு கூட இருக்கிறார். அதிலிருந்து எங்களுக்கு சில காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார், பொறுமையை கற்றுக் கொடுக்கிறார், இந்த விடயத்தை அணுகும் முறையை கற்றுக் கொடுக்கிறார், பல காரியங்களை தேவன் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அப்ப இந்த காரியங்களை கற்றுக்கொள்ளும் போது நாங்கள் என்ன செய்கிறோம், இப்படியாய் ஒவ்வொரு காரியத்திலும் நாங்கள் கற்றுக்கொள்ளும் போது நாங்கள் தேர்ச்சி அடைகிறோம், தேர்ச்சி பெற்றவனாய் நாங்கள் மாறுகிறோம். அப்ப இந்த தேர்ச்சி பெறுவதற்கு முக்கிய காரணம் என்ன, இந்த தோல்வியை சந்திக்கக்கூடிய மனநிலை எங்களுக்கு வேண்டும். அப்ப இந்த ஓட்டப்பந்தயத்தில் ஓடுகிற பலர் ஓடுகின்றார்கள், பலர் அதில் இறங்கி விளையாடுகின்றார்கள். ஆனால் ஒருவனுக்கே பரிசு என்று அவர்கள் அறிந்து அந்த ஓட்டப்பந்தயத்திலே ஓடுவதற்கு பிரயாசப்பட்டு வருகிறார்கள். அப்ப அந்த ஒருவர் நானாய் இருக்க வேண்டும் என்று அவர் அங்கு என்ன செய்கிறார், தன்னை தகுதிப்படுத்திக் கொள்கிறார். நான் எப்படியாவது அந்த வெகுமதியை பரிசை பெற்றுக்கொள்வேன் என்று அவர் தன்னை தகுதிப்படுத்திக் கொள்கிறார். தான் அந்த காரியத்தை பெற வேண்டும் என்பதற்காக விதிமுறைகளை கற்றுக்கொள்கிறார். அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அதற்கு ஆயத்தப்படுகிறார். அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அதற்கான பயிற்சியை பெறுகிறார், அதற்கான ஆலோசனையை பெறுகிறார். இப்படியான காரியங்களை பெற்றுக்கொள்வது நிமித்தமாய் அவருடைய மனநிலை அங்கு சரி செய்யப்படுகிறது. அவருடைய அவருடைய மனநிலை உறுதி செய்யப்படுகிறது அந்த நோக்கை அடைவதற்கு. அப்ப பந்தய சாலையில ஓடுகிறார்கள் அநேகர், ஆனால் ஒருவனுக்கே வெகுமதி, ஒருவனுக்கே பரிசு கிடைக்கிறது. ஆனால் அந்த பரிசு இந்த பூமியில அழிந்து போகக்கூடிய ஒரு பரிசு. ஆனாலும் இந்த அழிந்து போகிற பரிசை பெறுவதற்கு அவன் இச்சை அடக்கத்தோடு ஓடுகிறான், இச்சை அடக்கத்தோடு ஓடுகிறான் அந்த பரிசை பெறுவதற்கு. ஆனால் நாம் எப்படி ஓடுகிறோம், அழிவில்லாத ஒரு கிரீடத்தை பெறுவதற்கு. அதை எப்படி நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்பதை சற்று நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாங்கள் வாசிப்போம் பிலிப்பு 3வது அதிகாரம் 14வது வசனத்தை. பிலிப்பியர் 3:14. ஹல்லேலூயா ஜீசஸ். டக்குனு வாசிக்கிறீங்களா? அடுத்து ஆமென். பிலிப்பியர் 3:14. இருக்கிறீங்களா? விளங்கிருச்சா? Praise the Lord. Praise the Lord. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். ஆமென். அப்ப நீங்க எல்லாம் கொஞ்சம் அலர்ட்டா இருங்க, அப்பதான் எங்களுக்கு இந்த வார்த்தையில கேட்பதற்கு லேசா இருக்கும். அப்ப இங்கே எங்களுக்கு ஒரு இலக்கை கொடுத்திருக்கிறார் பாருங்க. இந்த 14வது வசனம் பிலிப்பியருக்கு எழுதும் போது பவுல் இங்கு மிக தெளிவாய் எழுதுகிறார். 3வது அதிகாரத்தில் 14வது வசனம். கிறிஸ்து இயேசு
இயேசுவுக்குள் தேவன் அழைத்த அழைப்பின். அப்ப உங்களுக்கும் எனக்கும் ஒரு அழைப்பு இருக்குது. எங்க இருந்து அந்த அழைப்பு கிடைச்சு? நாம் பாவியாய் இருக்கையில், நான் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கையில், நமக்கு ஆதரவற்ற நிலையில், எம்மை யாரும் தேடாத நிலையில், உலகத்தில் எல்லாரும் எம்மை பகைத்த நேரத்தில் தேவன் எங்களுக்கு ஒரு அழைப்பை கொடுத்தார். அப்ப என்ன அந்த அழைப்பு? பந்தய சாலையிலே ஓடுகிற நபர், பந்தய சாலையிலே ஓடுகிறதற்கான அழைப்பு. அப்ப இந்த அழைப்பு எல்லாத்துக்கும் கிடைக்குமா? கிடைக்காது. யாருக்கு கிடைக்கும்? ஓடுறதுக்கு வாஞ்சி உள்ளவனுக்கும், ஓடுவதற்கு தகுதி உள்ளவனுக்கும், ஓடுவதற்கு பிரயாசப்படுகிறவனுக்குமாய் கிடைக்கப்படுகிறது. அப்ப உங்களுக்கும் எனக்கும் ஒரு அழைப்பு கிடைக்கப்பட்டுருச்சு. என்ன அழைப்பு? அந்த அழைப்பு பரம அழைப்பு. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் இலக்கை நோக்கி தொடருகின்றேன். அப்ப எங்களுக்கு ஒரு இலக்கு இருக்குது. அப்ப கிறிஸ்தவனுக்கு ஒரு இலக்கு இருக்குது, நோக்கம் இருக்குது. அப்ப இந்த இலக்கை, நோக்கத்தை அடைவதற்காய் நாம் அழைக்கப்பட்டோம். அந்த அழைக்கப்பட்ட அழைப்பிலே நாம் நிலையாயிருக்க வேண்டும். அந்த அழைப்புக்கு ஏற்ற விதத்தில் எம்மை சரி செய்து கொள்ள வேண்டும். இந்த அழைப்பை காத்து கொள்ள வேண்டும். அது ரொம்ப முக்கியம். அப்ப இந்த அழைப்பில நாங்கள் உறுதியா இருக்கணும். பாருங்க, இப்ப ஒரு நாள் நாங்க நினைக்க கூடாது, அந்த கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு சும்மா நான் வந்துட்டேன் அப்படின்னு. இல்ல, இது ஒரு அழைப்பு. இது தேவன் உங்களை நேசித்து உங்களுக்கு கொடுக்கிறதான ஒரு இன்விடேஷன். இதை நாங்கள் ஏனோதானே என்று எண்ணிவிடக் கூடாது. இது மிகவும் விலை உயர்ந்த அழைப்பு. இது மிகவும் கனமுள்ள ஒரு அழைப்பு. எங்கள் மேல் பிரயாசப்பட்டு எங்களுக்கு கொடுத்த அழைப்பு. அப்ப இந்த அழைப்பை நாங்கள் அலட்சியம் பண்ணக்கூடாது. இந்த அழைப்பை நாங்கள் வாஞ்சியாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப ஒரு பந்தய சாலையில ஓடுகிறவனுக்கு ஓடுவதற்கான அழைப்பு கிடைத்தவுடன் அவன் வாஞ்சியா இருந்தால், அவன் அந்த ஓட்டத்திலே ஓட வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால், அவன் இந்த ஓட்டத்திலே ஜெயிக்க வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தால், அவன் அந்த அழைப்பை மிக உற்சாகமாய் சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்வான். அவனுக்கு அந்த எந்த ஒரு உற்சாகமும் இல்ல, எந்த ஒரு ஆசையும் இல்ல. அவனை ஓடுனா அவன் எப்படி ஓடுவான்? அவனுக்கு ஓடுவதற்கான ஆசை இல்லை, அவனுக்கு ஓடுவதற்கான ஒரு நோக்கம் இல்லை. அவனை பிடிச்சு தள்ளி நீ ஓடுனா அது எப்படி சாத்தியமாகும்? அவன் ஏனோதானு ஓடுவான். இன்னைக்கு அந்த மாதிரிதான் ஓடிக்கொண்டிருக்கிறோம். கிறிஸ்தவங்க இப்படி எங்களுக்கு ஒரு நோக்கம் இல்லாத, அவர் சும்மா என்னை இங்கிட்டு கொண்டுட்டு வந்துட்டார், அவர் இதுல என்னை தள்ளி விட்டார், அதனால நான் ஓடுகிறேன். அப்படி இருக்கக்கூடாது. இந்த தேவனுடைய அழைப்பை ஒவ்வொரு நாளும் நாங்கள் தியானிக்க வேண்டும். ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த அழைப்பை அலட்சியம் பண்ணக்கூடாது. அது ஆண்டவர் பரலோக ராஜ்யத்துக்கு போவதற்கான அழைப்பு. அந்த அழைப்பிலே ஊழியம் செய்வதற்கான அழைப்பு. அதிலே ஜனங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கான அழைப்பு, ஜனங்களுக்கு ஆலோசனை கொடுப்பதற்கான அழைப்பு, ஜனங்களை வழிநடத்தக்கூடியதான அழைப்பு, ஊழியத்துக்கு கொடுப்பதற்கான அழைப்பு. பாருங்க, எப்ப எல்லா வித ஒவ்வொரு தளந்தும் ஒவ்வொரு தகுதி உடையவர்களை ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அப்ப இந்த அழைப்பை அலட்சியம் பண்ணக்கூடாது. இந்த அழைப்பை ஒவ்வொரு நாளும் நாங்கள் தியானிக்க வேண்டும். தேவன் எனக்கு ஒரு அழகான அழைப்பை கொடுத்திருக்கிறார். இந்த அழைப்பை நான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இந்த அழைப்பிலே நான் உறுதியாய் இருக்க வேண்டும். இது எல்லாருக்கும் ஏற்றதா இருக்கிறது. இந்த அழைப்புன்னு சொன்னா ஊழியத்துக்கு அழைக்கப்பட்ட அழைப்பு மாத்திரம் அல்ல. ஊழியத்துக்கு அழைக்கப்பட்ட அழைப்பு அது மிக முக்கியமான ஒரு அழைப்பு. ஆனால் முதலாவது நாங்கள் பந்தய சாலையில ஓடுகிறதற்கான அழைப்பு நாங்கள் பெற்றிருக்கிறோம். அதுதான் பவுல் சொல்லுகிறார், நான் தேவனுக்குள் என்னுடைய ஓட்டத்தை சிறப்பாய் ஓடி முடித்தேன்னு சொல்றார். அவர் எங்க ரேஸ் ஓடினாரு? அவருடைய வாழ்க்கையிலும் அவருடைய ஊழியத்திலும் ஆண்டரோட போகிற இந்த பிரயாணத்தை ஒரு ஓட்ட பந்தயத்துக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார். அப்ப உங்களுக்கும் எனக்கும் தேவன் அந்த அழைப்பை வைத்திருக்கிறார். அப்ப நாங்க இந்த அழைப்பை என்ன செய்ய வேண்டும்? காத்து கொள்ள வேண்டும். இந்த அழைப்புக்கு ஏற்ற பாத்திரவனாய் நாங்கள் மாற வேண்டும். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் எனக்கு இந்த கொடுத்த இந்த அழைப்புக்காய் நான் நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்ல வேண்டும்.
நன்றி கூற வேண்டும். ஏனென்றால் இந்த அழைப்பு சாதாரண அழைப்பு இல்ல. இன்றைக்கு எத்தனையோ ஜனங்கள் வேதனையோடு, கவலையோடு, கஷ்டத்தோடு, கண்ணீரோடு, போராட்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு கிடைக்கவில்லை இந்த அழைப்பு. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் தேவன் இந்த அழைப்பை கொடுத்திருக்கிறார். இந்த அழைப்பை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இந்த அழைப்புக்காக நாங்கள் தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அப்போ ஒரு தேவனை பின்பற்றுகிற நபர் முதலாவது நாங்கள் உணரக்கூடிய காரியம், தேவன் எனக்கு அழைப்பை கொடுத்திருக்கிறார். உங்களை ஒரு சபைக்கு ஒரு விசுவாசியாக அழைத்திருந்தால் நீங்க அந்த சபைக்கு ஒரு அழைப்புதலை பெற்ற ஒரு மனிதன் என்பதை நாங்கள் உணர வேண்டும். ஒரு ஊழியத்துக்கு தேவன் உங்களை ஏற்படுத்தியிருந்தால் இந்த ஊழியத்திலே தேவன் உங்களுக்கு ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு அநேக மாணவர்ல ஊழியத்துக்கு அழைப்பு என்று சொன்னோம்னா இதை மட்டும்தான் நாங்க நினைக்கிறது இல்லை. முதலாவது நாங்கள் ரட்சிப்பு அடைவதற்கான ஒரு அழைப்பை கொடுத்தார். ரட்சிப்பு அடையும்படிய அந்த இடத்துல நாங்கள் மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பி பாவ மன்னிப்பை அறிக்கையிட்டு நாங்கள் ஞானஸ்தானத்தை பெற்று அவரோடு கூட அந்த இணைப்பிலே நாங்கள் இணைந்து கொள்கிறோம். அப்ப தேவன் இந்த இடத்துல உங்களுக்கும் எனக்குமாய் கற்றுக் கொடுக்கிற காரியம், அழைத்த அழைப்பை நாங்கள் மறந்து விடக்கூடாது. ஒரு அழைப்பு இருக்குமானா அந்த அழைப்பிலே ஒரு நோக்கம் இருக்கிறது, இலக்கு ஒன்று இருக்கிறது. அந்த இலக்கை நோக்கி ஓடும்படியாய் தேவன் உங்களை என்னையும் அழைத்திருக்கிறார். இந்த புதிய வருடத்திலே உங்களோட ஊழியத்திலே ஒரு இலக்கு வைத்துக் கொள்ளுங்கள். உங்களோட குடும்ப வாழ்க்கைக்கு ஒரு இலக்கு வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய எதிர்கால திட்டத்துக்கு ஒரு இலக்கு வைத்துக் கொள்ளுங்கள். சபையை வழிநடத்த ஒரு இலக்கு வைத்துக் கொள்ளுங்கள். ஜனங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு ஒரு இலக்கு வைத்துக் கொள்ளுங்கள். என்னுடைய ஜனங்கள் தேவ வார்த்தையில தேர்ச்சி பெற்றவர்களாய் மாற வேண்டும் என்று ஒரு இலக்கை வைத்துக் கொள்ள வேண்டும். சபையிலே ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்கள் வந்து பயனில்லை, அவர்கள் வேத வசனத்தின் படி வாழாவிட்டால். வேத வசனத்தின் படி வாழ்கிற சிறு கூட்டமா இருந்தாலும் பெரிய காரியங்களை செய்விக்க முடியும், பெரிய காரியங்களை செய்ய முடியும். அப்ப முதலாவது இந்த வருடத்துல ஒரு தீர்மானத்தை எடுங்க, என்னுடைய சபையில இருக்கிற மக்களுக்கு நான் அதிகம் கற்றுக் கொடுக்க வேண்டும், அதிகம் கற்றுக் கொடுப்பதற்கு நான் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த மனநிலை எங்களுக்கு இருக்கணும். நான் உங்களுக்கு தொடர்ந்து நான் இந்த பாடத்தை நாங்க கற்றுக்கொள்ளும் போது எங்களுக்கு அறிந்து கொள்ளக்கூடியதா இருக்கும். அப்ப இங்க ஆண்டவர் என்ன அழைப்பு வந்துருச்சு, அழைப்பு பெற்றிருக்கிறோம். அப்ப இந்த அழைப்பை அலட்சியம் பண்ணாதபடி ஓடணும். நான் அவங்களுக்காக சபைக்கு வரேன், இவங்களுக்காக சபைக்கு வரேன், இப்படி இருக்கக்கூடாது. எனக்கு ஒரு தேவன் ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறான், என்னை விசுவாசித்து எனக்கு ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறான், என்னை மதித்து எனக்கு ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறான். இந்த அழைப்புக்கு ஏற்றவனாய் நான் இருக்க வேண்டும் என்ற மனநிலை எங்களுக்கு இருக்க வேண்டும். பல போராட்டங்கள் வரும், பல பிரச்சனைகள் வரும், பல நிந்தைகள் வரும், பல அவமானங்கள் வரும், சபையை விட்டு ஓடுவதற்கான சூழ்நிலைகள் வரும். இந்த நேரத்துல எல்லாம் நாங்க நினைக்கிறேன், எனக்கு தேவன் அழைப்பை கொடுத்திருக்கிறார், இந்த அழைப்பை நான் பாதுகாத்து கொள்ள வேண்டும், இந்த அழைப்புக்கு நான் பாத்திரனாய் இருக்க வேண்டும் என்பதை சிந்தனையில் கொள்ள வேண்டும். ஏன்னா ஒரு சபையோ ஒரு நிர்வாகமோ ஒரு ஸ்தாபனமோ ஒரு ஊழியக்காரனோ எங்களுக்கு இந்த அழைப்பை கொடுக்கல. இது பரிசுத்த தெய்வம் எங்களுக்கு கொடுத்த அழைப்பு, பரலோக தேவன் எங்களுக்கு கொடுத்த அழைப்பு, பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த அழைப்பு. இதை பாதுகாத்து கொள்ள வேண்டும். இது ஒரு மனுஷனால் பெற்ற காரியம் அல்ல, மனுஷனை பயன்படுத்தி தேவன் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அப்ப உங்களோட வாழ்க்கையில் இந்த அழைப்பை நீங்கள் மறந்து விடக்கூடாது. இதை நீங்கள் தியானித்து கொண்டிருக்க வேண்டும். இது ரொம்ப முக்கியமான காரியம். நாங்கள் இன்னொரு வசனத்தை வாசிப்போம். கலாத்தி 2:2 வாசிப்போமா? கலாத்தி 2:2 வாசிங்க. கலாத்தி 2:2 வாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. நான் தேவ அறிவிப்பினாலே போய் புறஜாதிகளுக்கு நான் பிரசங்கிக்கிற சுவிசேஷத்தை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தேன். ஆயினும் நான் ஓடுகிறதும் ஓடினதும் வீணாகாத படிக்கு எண்ணிக்கை உள்ளவர்களுக்கு தனிமையாய் விவரித்து காண்பித்தேன்.
அப்ப இங்க பவுல் என்ன சொல்றாருன்னா, அவர் சுவிசேஷம் அறிவிக்கிறது ஒரு ஓட்ட பந்தயத்தை போலங்கிறார். நான் வெறுமனே ஓடவில்லை. அப்ப பாத்தீங்களா, சுவிசேஷம் ஊழியம் செய்யறது ஒரு ஓட்டம் மாதிரிதான். அப்ப இந்த ஓட்டத்தை ஓடுவதற்கு ஒரு முறை இருக்கிறது. இந்த ஓட்டத்தை நாங்கள் ஓடணும். அப்பதான் இந்த காரியத்தை செய்ய முடியும். ஆனா சும்மா வெறுமனே ஓடக்கூடாது. இன்னைக்கு அநேகர் சும்மா எந்த ஒரு பயிற்சி இல்லாம ஓடுறாங்க, எந்த ஒரு அனுபவம் இல்லாம ஓடுறாங்க, எந்த ஒரு ஆலோசனை இல்லாம ஓடுறாங்க. ஆனா இப்படி ஓடுனா ஒரு நாள் எங்களுக்கு பந்தய பொருளை பெற முடியாது. ஆகையால் இந்த சுவிசேஷம் அறிவிப்பது ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒரு பொறுப்பு. இந்த சுவிசேஷத்தை நாங்கள் அறிவிக்க வேண்டும். எப்படி அறிவிக்க வேண்டும்? அதை முறையாக நாங்கள் அறிவிக்க வேண்டும். புறஜாதியருக்கு, தேவனை அறியாத ஜனங்களுக்கு நாங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். அப்ப இந்த சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு என்ன செய்யணும்? அப்ப நாங்க பின்பற்றுற காரியத்தை குறித்து நாங்கள் அனுபவம் பெற்றவர்களா இருக்கணும். நாங்கள் பின்பற்றி வருகிற காரியத்திலே தேர்ச்சி பெற்றவர்களா இருக்கணும். நாங்கள் பின்பற்றுகிற காரியத்துக்கு சாட்சி உள்ளவர்களா இருக்கணும். இதுதான் சுவிசேஷம். நற்செய்திங்கிறது அதுதான். அந்த நற்செய்தியை முதல் நாங்கள் அனுபவிக்க வேண்டும். நற்செய்திக்குள் நாங்கள் முதல் வாழ வேண்டும். அந்த நற்செய்தி முதல் எனக்கு, நான் பெற்றதை மற்றவருக்கு அறிவிக்கிறேன், நான் அனுபவித்ததை மற்றவருக்கு அறிவிக்கின்றேன். அப்ப நான் தேவனுக்குள் பெற்ற அந்த சுவிசேஷத்தை, அந்த நற்செய்தியை உணர வேண்டும். அது என்னுடைய வாழ்க்கையில எப்படியாய் மாற்றினது, அது என்னுடைய வாழ்க்கைக்கு எப்படி பலன் கொடுத்தது, எப்படி பலன் கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதை நான் உணரும் போது, அதை நான் பெருமை பாராட்டும் போது, அதை குறித்து சந்தோஷம் அடையும் போது எனக்குள்ள ஒரு ஏவுதல் உண்டாகிறது. நான் பெற்ற இந்த அனுபவத்தை, நான் பெற்ற இந்த ஆசீர்வாதத்தை, நான் பெற்ற இந்த விடுதலையை இன்னொரு நபருக்கு சொல்ல வேண்டும், இன்னொரு நபருக்கு இதை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற அந்த ஆர்வம் எனக்குள்ளே தூண்டப்பட்டு, நான் நேசிக்கிற ஒரு மனிதனை, இல்லாவிட்டால் சமாதானம் இழந்த ஒரு மனிதனை, இல்லாவிட்டால் ஒரு வேதனையோடு இருக்கிற மனிதனை, அவரை காணும் போது அவருடைய வேதனை என்னுடைய வேதனையாக மாற வேண்டும். பாருங்க, ஒரு மனுஷனை கண்ட சும்மா அல்ல, அவருடைய பிரச்சனையை அவர் சொல்லும் போது அது என்னுடைய வேதனையாய் நாங்கள் உணர்ந்து நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கணும். நானும் ஒரு நாள் அப்படியாய் இருந்தேன், நானும் ஒரு நாள் இப்படியான பாதைக்குள் கடந்து வந்தேன். ஆனால் அந்த நேரத்தில் தேவன் எனக்கு ஒரு அழைப்பை கொடுத்தார். அந்த அழைப்பு நிமித்தமாக நான் சுகம் அடைந்தேன், விடுதலை அடைந்தேன், சமாதானம் பெற்றேன், சந்தோஷம் பெற்றேன், மகிழ்ச்சி அடைந்தேன். இந்த மகிழ்ச்சியை உங்களுக்கு சுவிசேஷமாய், நற்செய்தியாய் நான் உங்களுக்கு அறிவிக்கின்றேன். இந்த சந்தோஷத்தை கொடுத்தது யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப பாருங்க, சுவிசேஷத்தை, நற்செய்தியை நாங்க எப்படி அடுத்தவருக்கு சொல்வதற்கு ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுகிறது. ஆகையால் பவுல் சொல்லுகிறார், நான் வெறுமனே ஓடவில்லை. அந்த ஓட்டத்திலே ஒரு நோக்கம் இருந்துச்சு, அந்த ஓட்டத்திலே ஒரு பலன் இருந்துச்சு. ஆகையால் அவரை சந்தோஷமாய் அந்த சுவிசேஷத்தை ஜனங்களுக்கு அறிவித்தார். நாங்கள் இன்னொரு வசனத்தை வாசிப்போம். கலாத்தியர் 5:7. கலாத்தியர் 5வது அதிகாரம் 7வது வசனத்தை. ஹல்லேலூயா ஜீசஸ். நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமற் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார்? கேள்வி கேட்கிறாரு. நீங்க நன்றாகத்தான் ஓடுனீங்க, இப்போ உங்களோட ஓட்டத்துல ஒரு மாற்றம் இருக்குது, உங்க ஓட்டத்துல ஒரு சோர்வு இருக்குது. அப்ப இது ஆண்டவர் உணர்த்துறாரு. இப்ப சில வேளை நாங்க நல்லா போய்கிட்டு இருப்போம் சபைக்கு, அப்புறம் கொஞ்சம் பின்வாங்குவோம். சில வேளை நல்லா ஊழியம் செய்வோம், அப்புறம் கொஞ்சம் பின்வாங்குவோம். ஏன்னா ஊழியத்துல கசப்பு வந்துருச்சு, ஊழியத்துல பேசிட்டாங்க, ஊழியத்துல அப்படி சொல்லிட்டாங்க, இப்படி இப்ப இதெல்லாம் எங்களுக்கு வந்த உடனே அந்த ஓட்டத்துல என்ன செய்யும்? கொஞ்சம் ஸ்லோவாயிரும். அதுதான் பவுல் சொல்றாரு, நீங்க நல்லா தானே ஓடுறீங்க, இப்ப ஏன் நீங்க மெதுவா ஓடுறீங்க? நீங்க நல்லா தானே பாட்டு படிச்சீங்க,
ஏன் இப்ப மெதுவா பாட்டு படிக்கிறீங்க? நீங்க நல்லா தானே பைபிள் வாசிச்சீங்க, ஏன் இப்ப மெதுவா வாசிக்கிறீங்க? நீங்க நல்லா தானே சாட்சி சொன்னீங்க, ஏன் இப்ப குறைச்சிட்டீங்க? இப்ப பாருங்க, இதெல்லாம் சும்மா தானாவில நடக்கும். எங்களுக்கு பிரச்சனை, கஷ்டம், இல்லாட்டி நிந்தை, அவமானங்கள் இதெல்லாம் வந்து சூழ்ந்த உடனே முதலாவது பிசாசானவன் செய்யற காரியம்தான், எங்களுக்குள்ள இருக்கிற மகிழ்ச்சியை எடுத்து போடுவோம், எங்களுக்குள்ள இருக்கிற சந்தோஷத்தை எடுத்து போட்டுருவோம். நாங்க அந்த உற்சாகமா இருக்கிற காரியத்துல உற்சாகப்பட மாட்டோம், பின்வாங்கிடுவோம். அப்ப இப்படியான காரியங்கள் நடக்கிறதற்கு காரணம் என்ன? அதான் பவுல் கேட்கிறார். நல்லா தானே ஓடுனீங்க, இதை தடைப்படனது யாரு? இதுக்கு இடையூறா இருந்தது யாரு? அப்ப நாங்க சிந்திக்கணும், எப்பொழுதுமே நாங்க போற பயணத்துக்கு இடையூறு பண்ணுவதற்கு ஒருவன் இருக்கிறான், தடை செய்வதற்கு ஒருவன் இருக்கிறான் என்பதை நாங்கள் உணர வேண்டும். தடை செய்கிறவன் எந்த சந்தர்ப்பத்தில் வந்து தடை செய்வான் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப இதை அறிந்தாதான் எங்களுக்கு சரியா ஓட முடியும். ஏனென்றால் நாங்க ஓடக்குள்ள எல்லாரும் வந்து எங்களை உற்சாகப்படுத்த மாட்டாங்க. உற்சாகப்படுத்துறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும், எங்களை சோர்வடைய செய்யறதுக்கு இன்னொரு கூட்டம் இருக்கும். அப்ப இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா சபைகளுக்குள்ளதான் இருப்பாங்க. நீங்க திறமையா சில காரியங்களை செய்துக்கிட்டு போனா நல்லது அப்படின்னு உற்சாகப்படுத்துவாங்க. சில பேர் சொல்லுவாங்க, ஐயோ நீங்க அப்படி செஞ்சிருக்க கூடாது, அது அப்படி செய்யறது இல்லைன்னு அந்த எங்களுக்குள்ள உள்ள அந்த வாஞ்சி இல்லாம ஆக்கி விட்டுருவாங்க. அப்ப இதனால பவுல் சொல்ற, நீங்க நல்லா தானே ஓடுனீங்க, இதை தடை செய்தது யார்? சில வேளையிலே நீங்க உங்களுடைய ஊழியத்தின் பாதையிலே ஒரு நோக்கத்தை வைத்து மிக திறமையாய் ஓடிக்கொண்டிருக்கலாம். இந்த ஓட்டத்தை ஓடும் போது பிசாசானவன் யாரையாவது பயன்படுத்தி அதற்கு தடை செய்யலாம், இடையூறு பண்ணலாம். ஆனாலும் உங்களுக்கு ஒரு புனிதமான அழைப்பு இருக்கிறது. தேவன் ஒரு புனிதமான அழைப்பை கொடுத்திருக்கிறான். இந்த அழைப்பை நான் ஏற்றுக்கொண்டு இந்த அழைப்புக்கு பாத்திரனாய் இருந்து நான் சுவிசேஷ அறிவிக்க வேண்டும், அந்நிய ஜனங்களுக்கு நற்செய்தி அறிவிக்க வேண்டும். அதை அறிவிப்பதற்காக நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். இந்த ஓட்டத்தை தடை செய்கிற எந்த சூழ்நிலையிலும் அதற்கு நான் செவிசாய்க்க மாட்டேன். தடை பண்ணுகிற எந்த ஒரு காரியத்தை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இதை நாங்கள் உணர வேண்டும். ஆகையால் பவுல் கேட்கின்ற, யார் உங்களுக்கு தடை செய்தது? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நாங்க சொல்லுவோம், அவங்கனால எனக்கு இது இல்லாம போச்சு, இவங்கனால எனக்கு அது இல்லாம போச்சு, அவங்கனால நான் சபைக்கு வரல, அவங்கனால நான் ஊழியத்துக்கு போகல, அவங்களுக்கும் எனக்கும் கசப்பு. இது இல்ல. ஏன்னா நாங்க வந்து எப்பயுமே சிந்திக்கணும், என்னை நாங்க சரிப்படுத்தணும். நான் எந்த இடத்துல தவறு செய்திருக்கிறேங்கிறத நான் உணரணும். நான் எதை சரி செய்து கொள்ளணும் என்பதை நான் உணரணும். எதை நான் சரியாக செய்கிறேன் என்பதை உணர்ந்து கொள்ளணும். அப்ப நல்லதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளணும், தவறானதை நாங்கள் எடுத்து போடணும். ஆகையால் தேவனுடைய வார்த்தை கொண்டு நாங்கள் உற்சாகமாய் நாங்கள் ஓட வேண்டும், சந்தோஷமாய் ஓட வேண்டும். தடைகளை சிந்தித்துக் கொண்டிருக்க கூடாது. தடைகளை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு எங்களுடைய ஓட்டத்திலே நாங்கள் தெளிவாய் ஓடணும். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 2 தீமோத்தி 4வது அதிகாரம் 7வது வசனம். 2 தீமோத்தி 4:7. ஹல்லேலூயா ஜீசஸ். இருக்கிறீங்களா எல்லாரும்? இல்லாட்டி ஒன் பண்ணி வச்சுட்டீங்க, போயிட்டீங்களா? நல்ல நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இப்ப இந்த வசனத்தை எங்க எழுதியிருப்பாங்க தெரியுமா? மைய பெட்டியில எழுதி வச்சிருவாங்க. ஒருத்தர் இறந்து போயிட்டா இந்த வசனத்தை எழுதி வச்சிருப்பாங்க. நல்ல போராட்டத்தை போராடினேன். அப்ப எப்படி எங்கள்கிட்ட போராட்டம் வந்து நல்லதா இருக்கணும். அப்ப ஓட்டத்தை முடித்தேன். அப்ப ஓட்டத்தை முடித்தேன்னு சொன்னா அப்ப எங்களுக்கு என்ன இருக்கணும்? கிரீடம் இருக்கணும். நான் சரியான முறையில ஓடி இருக்கணும். ஓட்டத்துல பல முறைகள் இருக்கிறது. அப்ப இந்த முறைக்கு ஏற்ற விதத்தை நான் ஓடினேன். அதைத்தான் இங்க பவுல் சொல்றேன். நான் சும்மா ஓடல,
சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு நான் சும்மா ஓடல. கலாத்தி சபைக்கு சொல்றது, உங்க ஓட்டத்தை தடை செஞ்சது யார்? நல்லா தானே ஓடுனீங்க. அப்ப பவுல் எல்லாத்தையும் எழுதி 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 எல்லாத்தையும் செய்து செய்து கடைசி அவர் சொல்றாரு, நான் ஆண்டவர் எனக்கு கொடுத்த அந்த அழைப்பிலே நான் உறுதியாய் இருந்தேன். ஆண்டவர் இங்க வச்சு அவருக்கு அழைப்பை கொடுத்தாரு. கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய் செயல்படும் போது ஆண்டவர் அவருக்கு தரிசனமாகி அழைப்பை கொடுத்தார். இன்றையிலிருந்து கிறிஸ்தவருக்கு நீ தடையா இருக்கக்கூடாது, கிறிஸ்தவர்களுக்கு நீ ஆசீர்வாதமா இருக்கணும். நீ இவ்வளவு நாள் என்னை துன்பப்படுத்தினது போதும் அப்படின்னு ஆண்டவர் அங்க தரிசனமாகி பவுல் அழைச்சாரு. அப்ப இந்த அழைத்த அழைப்பை எவ்வளவு அவர் காத்து கொண்டார்னா, தன்னுடைய உயிர் பிரியும் நிலை வரை கடைசி பரியந்தம் அவர் ஆண்டவருக்கு உண்மையா இருந்தார். நல்ல போராட்டத்தை போராடினாராம். நல்ல விதத்துல அதை போராடினேன்னு சொல்றார். அதே போல நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். அப்ப உங்களுக்கும் எனக்கும் தேவன் இந்த அழைப்பை கொடுத்திருக்கிறார். இந்த அழைப்பை நாங்கள் வேதத்தின் முறைப்படி நாங்கள் ஓடணும். இதை சரியாக ஓடுவதற்கு தேவன் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். தடை பண்ணுகிற நபர்கள் இருக்கலாம், தடை பண்ணுகிற காரியங்கள் இருக்கலாம். ஆனா இதிலே நாங்கள் சோர்ந்து போகக்கூடாது. கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த தருணத்தை நாங்கள் இறுக பிடித்து கொண்டு ஓட்டத்தை வெற்றிகரமாய் ஓட வேண்டும். இது தேவன் உங்களுக்கும் எனக்கும் வைத்திருக்கிறதான காரியம். நாங்கள் இன்னொரு வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 12வது அதிகாரம் 1வது வசனம். எபிரேயர் 12:1 வாசிப்போமா? ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். ஆமென். அப்ப எங்களுக்கு ஓட்டம் இருக்குது. இந்த ஓட்டத்தை யாரோடு ஓடுறோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு ஓடுகிறோம். எப்படியாய் ஓட வேணும்? பொறுமையாய் ஓடணுமா? அப்ப ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் இந்த வைத்திருக்கிற இந்த ஓட்டத்தை ஓடுவதற்கு மிக முக்கியம் இலக்கு. இந்த இலக்கு இல்லாட்டி எங்களுக்கு ஓட முடியாது. இந்த இலக்கை நோக்கித்தான் நாங்கள் போகணும். அப்ப எங்களுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற இந்த காரியத்தை நாங்கள் உணர்ந்து கொள்வோம். இந்த புதிய வருடத்திலே தேவன் எங்களுக்கு ஒரு இலக்கு, ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். அந்த பிரதான நோக்கம்தான் பரலோக ராஜ்யம். அதை அடைவதற்கு ஆண்டவர் ஒவ்வொரு வருடமும் புதிய வருடத்தை எங்களுக்கு கொடுக்கும் போது புதிய திட்டத்தை நாங்கள் வைக்கணும். எங்களோட குறைவுகளை நாங்கள் அலசி ஆராய வேண்டும். ஏன் இப்படி நடந்தது என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எவ்வளவு முன்னேற்றம் அடைந்திருக்கிறது என்பதை நாங்கள் சிந்திக்கணும். எந்த இடத்துல நாங்கள் பின்வாங்கி இருக்கிறோம் என்பதை சிந்திக்க வேண்டும். இதுதான் ஒரு கிறிஸ்தவன் வாழ்க்கையில இருக்கணும். அப்ப நான் இன்றைக்கு உங்களுக்கு சொன்னேன், ஒரு கிறிஸ்தவனுடைய நோக்கமும் விளையாட்டு வீரனுடைய நோக்கம். அப்ப இவ்வளவு நேரம் நாங்க பார்த்தோம் கிறிஸ்தவனுடைய நோக்கத்தை குறித்து. ஒரு விளையாட்டு வீரனுடைய நோக்கம் என்ன? இது ரெண்டு எப்படி எங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க போகுதுங்கிறது இன்னொரு அடுத்த பாடத்திலே நாங்கள் கற்றுக்கொள்வோம். அடுத்த பாடத்துல இதன் தொடர்ச்சியை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். ஆகையால் ஒவ்வொருவரும் தவறாது கலந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் எங்களோட வாழ்க்கைக்கு. எப்பயுமே தேவ வார்த்தையை நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களை சரிப்படுத்திக் கொள்ள முடியும். எனக்கெல்லாம் தெரியும் அப்படின்னு சொன்னா நான் உடனே விழுந்துருவேன். ஆகையால் வேத வசனத்தை கற்றுக்கொள்வதில் ஆர்வமாயிருங்கள். இதெல்லாம் நோட் எடுத்துக் கொள்ளுங்க. இதெல்லாம் நீங்க ஒரு பிரசங்க குறிப்பாய் மாத்திக்கொள்ளுங்கள். நீங்க பிரசங்கம் பண்ணுங்க, ஆண்டவரிடத்துல ஜெபித்து இந்த காரியங்களை ஜனங்களுக்கு கற்றுக் கொடுங்க. அப்பொழுது நீங்கள் பலன் அடைகிறது போல நீங்கள் வழி நடத்துற ஜனங்கள் பலன் அடைவார்கள். இதுதான் ரொம்ப முக்கியம். இன்றைக்கு கற்றுக் கொடுப்பது ரொம்ப முக்கியம். இன்றைக்கு கிறிஸ்தவ
பயணத்திலே இல்லாவிட்டால் கிறிஸ்தவ சபைகளுக்குள்ளே வேத வசனத்தை கற்றுக் கொடுப்பது மிகவும் குறைவாய் இருக்கிறது. மிகவும் குறைவாய் இருக்கு. அநேக இடங்களிலே இது மிகவும் குறைவாய் இருக்கு. ஒரு சில இடங்களில் மாத்திரமே தேவனுடைய வார்த்தையை ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது. பிரசங்கங்கள் நடக்கிறது, துதி நடக்கிறது, ஆராதனை நடக்கிறது. இதெல்லாம் நல்லது. ஆனா ஆராதனை, துதி எல்லாமே வேதத்துக்கு ஏற்ற விதத்தில் இருக்க வேண்டும். அப்ப முதலாவது காரியம், வேதத்தை நாங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும், வேதத்தை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது எங்களுடைய வாழ்க்கையிலே மிகவும் ஆசீர்வாதமா இருக்கும். அப்படியானால் தொடர்ந்து இதற்குள்ளே வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏதாவது கேள்விகள் உங்களுக்கு கேட்க இருந்தா தயவு செய்து கேட்கலாம். தெரிந்த விடயத்தை உங்களோடு சொல்லுகிறேன். இல்லாவற்றை கற்றுக்கொண்டு மற்ற காரியங்கள் உங்களுக்கு கற்று தருகின்றேன். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். பாஸ்டர் ரோஷான். ஓகே, தேங்க்யூ பாஸ்டர், தேங்க்யூ. கர்த்தர் நல்லவர். ஆமீன். யாராவது கேள்விகள் இருக்குதா? பிரைஸ் எல்லாம்